ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பஞ்சிங் நீடில் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சிங் நீடிலில் எந்த மாதிரியான சைஸ்க்கு நீடில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான த்ரெட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லோ கலரில் அக்ரிலிக் யார்ன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை பண்ண போகிறேங்க. அதனால கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நீடில் நான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்காக லெனின் காட்டன் ஃபேப்ரிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சில்க் காட்டன் அல்லது பியூர் காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்லேருந்து எனக்கு தேவையான அளவுக்கு சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஹூக் தேவைப்படும். இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹூக் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸ்லேயோ மீடியம் சைஸ்லேயோ இல்லை ஸ்மால் சைஸ்லேயோ ஹூப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் நான் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறேன். அதனால ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஹூப் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹூப்பில் நான் கிளாத்தை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். எந்த எம்ப்ராய்டரி ஒர்க் நம்ம செஞ்சாலும் இந்த கிளாத் ஹூப்பில் நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நம்ம இதை செட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தான் நான் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் மாதிரியோ அல்லது வேறு ஏதாவது டிசைனில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன இமேஜ் ட்ராயிங் பண்ண போகிறீங்களோ அதை ட்ராயிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ராயிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாத்தை ஹூப்பில் நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கிளிப்பை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இது வந்து 8 சென்டிமீட்டருக்கு இருக்குது. ஸோ நான் 9 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை பென்சில் யூஸ் பண்ணி இதில் நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பஞ்சிங் நீடில் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு கேப் இருந்துச்சு, அதை நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பஞ்சிங் நீடில் வாங்கும்போதே நம்மளுக்கு வந்து மெல்லிசான இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பக்கம் ஓப்பனில் இருக்கும், ஒரு பக்கம் க்ளோஸில் இருக்கும். இந்த க்ளோஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளோஸாக இருக்கிற பக்கத்தை இந்த நீடிலோட உள்பக்கமாக நம்ம இன்சர்ட் பண்ணி அதை அப்படி மேல் பக்கமாக எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த பஞ்சிங் நீடிலேருந்து ஒரு கேப் நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அதை திரும்பவும் இதில் மாட்டி வச்சுக்கிறேன். இப்போது எல்லோ கலரில் த்ரெட் எடுத்திருந்தேன்ல, அந்த த்ரெட்டை இந்த கம்பிக்கு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மெலிசான கம்பியோட இன்னொரு பக்கம் அந்த நீடிலோட வெளியில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் இருக்கக்கூடிய அந்த கம்பியை மெதுவாக நம்ம புல் பண்ணோன்னா நீடில் வழியாகவே இந்த த்ரெட் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த நீடிலில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாகவும் இந்த த்ரெட்டை நம்ம கோர்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நீடில் பஞ்ச் பண்ணும்போது இந்த நீடில் ஸ்லைடான பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை பஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடில் இந்த த்ரெட் வர மாதிரி பார்த்துக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த த்ரெட்டில் ஒரு நாட் ஒன்று நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நாட்லாம் ஒன்றும் போடணுன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாட் எதுவும் போடாமல் அப்படியே நீங்கள் பஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக ஹோல்ட் பண்ணலைன்னா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா பஞ்ச் பண்ணிகிட்டே போவீங்க. இது வந்து பஞ்ச் ஆன இடத்துல ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம கரெக்டாக பஞ்ச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த த்ரெட்டெல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி இருக்கும். த்ரெட் லாங்காக இருக்கும், ஃபேப்ரிக்கில் ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். புதுசாக இதை கற்றுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைடில் உங்கள் கையை வச்சு அந்த லூப்பை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நீடில் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளையில் உங்களுக்கே இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இந்த த்ரெட்டை நம்ம வெளியில் எடுக்கணும், எவ்வளோ சைஸ்க்கு லூப் நம்ம விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். நான் பேக் சைடில் திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லூப் சைஸு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். சில லூப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம், சில இது வந்து த்ரெட் கொஞ்சம் அதிகமாக விட்டுருப்பீங்க. ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம்.
பென்சில்ல நான் மார்க் பண்ண வரைக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்க்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்க நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதோட பேக் சைட்ல நான் உங்களுக்கு இப்ப திருப்பி காமிக்கிறேன். இந்த மாதிரி அதிகமான லூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி த்ரெட் எல்லாம் இப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணும்போது பார்க்கறதுக்கு அழகாயிரும். டைரக்ட்டா நம்ம ட்ரிம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அப்டின்னா, ஃபேப்ரிக் க்ளூ நான் எடுத்திருக்கேங்க. ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சுன்னா இத யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அத யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அத யூஸ் பண்ணி கூட க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருந்தேன்ல, ஒரு பிரஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த க்ளூவ நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதில வச்சு நான் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர்ல தெரியும். ஆனா, அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் கலர் எதுவுமே இல்லாம கிளீனா இருக்கும். இப்போ இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, இது நல்லா ட்ரை ஆகுறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம விடணும். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் குடுத்தோம்னா, இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும். இப்போ எம்ப்ராய்டரி ஹூப்ல இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிற இந்த ஃபேப்ரிக்க வெளியில எடுத்துக்கிறேன். வெளியில எடுத்ததுக்கப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத சுத்தியும் கொஞ்சம் மட்டும் கிளாத் விட்டுட்டு, மீதி இருக்கிற கிளாத் எல்லாம் நான் கட் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிற இந்த பக்கத்த ட்ரிம் பண்ண போறேன். இத ஈவனா ட்ரிம் பண்ண பிறகு, ஒரு கேன்வாஸ் ஷீட்ட ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சிருந்தேன். இத வந்து நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, அதில வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கும்போதே நான் ஒரு கிளிப்ப எடுத்து மெஷர் பண்ணேன்ல, அந்த கிளிப் எடுத்திருக்கேன் இப்போ. இதில சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நான் பஞ்சிங் நீடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஹேண்ட்மேட் ஹேர் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. பஞ்சிங் நீடில் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறமா நான் செஞ்சிருக்கிற இந்த ஹேர் கிளிப் ஐடியா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயே நீங்க டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணியோ, அல்லது ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணியோ கூட இந்த கிராஃப்ட்ட நீங்க செய்யலாம். ஃப்ளவர் மாதிரியான ஷேப்க்கோ, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு புடிச்சமான ஷேப்ல கூட நீங்க இந்த ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஹேர் கிளிப்ல வச்சு நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எப்பவும் செய்ற மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க் செய்றத விட, இந்த பஞ்சிங் நீடில் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும், குயிக்காவும் இந்த ஒர்க்க நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஹேர் கிளிப் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.